பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 6ஆம் படை வீடாக திகழ்கிறது. தனது புலமையால் அகங்காரம் கொண்டிருந்த அவ்வையை அகங்காரத்திலிருந்து விடுவிக்க எண்ணிய முருகன் அவ்வை மதுரைக்கு காட்டு வழியாக நடந்து செல்லும் வழியில் நாவல் பழம் மரம் ஒன்றில் ஆடு மேய்க்கும் சிறுவனாக ஏறி அமர்ந்து கொண்டார். அப்போது சிறுவனை பார்த்த அவ்வை, குழந்தாய், எனக்கு பசிக்கிறது, சிறிது நாவல் பழங்களை பறித்து தர முடியுமா என்று கேட்டார். சிறுவனாக இருந்த முருகப்பெருமான், அவ்வையே, சுட்ட பழம் வேண்டுமா அல்லது சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டார். சிறுவனின் கேள்வி புரியாத அவ்வை, சுடாத பழத்தையே கொடுப்பா என்றார். பழங்களை பொறுக்கிய அவ்வை அவற்றின் மீது மணல் ஒட்டியிருந்ததனால் அவற்றை வாயால் ஊதினார். இதனை கவனித்த சிறுவனாகிய முருகப்பெருமான், என்ன பாட்டி, பழம் சுடுகிறதா என்றார். குழந்தாய், நீ யாரப்பா என்று அவ்வை கேட்டார். மரத்திலிருந்து இறங்கிய முருகப்பெருமான் தனது சுயரூபத்தை காண்பித்து அவ்வைக்கு அருளினார். நான் என்ற அகங்காரம் நீங்க பெற்றால் இறைவனை உணரலாம் என்ற தத்துவத்தை உணர்த்த முருகன் நடத்திய திருவிளையாடல் இது.